Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதுமானது. நீங்க கவுன்சிலிங்கை பத்தி எந்தவித டவுட் இருந்தாலும் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுட்டோம். என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது சார் நான் வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் நான் அப்ளிகேஷன் நான் வந்து போட்டுட்டேன் சார், அதுக்கப்புறம் என்ன சார், என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல, என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னன்னு சொல்லி இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. நல்லா நீங்க கவனிச்சுங்க. 8/6/2025 அதாவது வர 8ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி, 8ஆம் தேதியோட நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஓவர் ஆயிடும். இதை தெளிவா நீங்க பாத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிருங்க. சரியா? யாராவது தெரியல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிருங்க. இப்ப நாம இதுல கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் சார், என்னோட நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துட்டேன், என்னோட கம்யூனிட்டியை நான் மாற்றி கொடுத்துறேன், இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றேன் நீங்க மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுருப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ்க்கு நீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. சரியா? இல்ல ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் இங்க இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கரெக்ஷன் நீங்க பண்ணணும், உங்க நேம்ல நான் மிஸ்டேக் கொடுத்தேன், இல்ல உங்களோட அப்பா பேர்ல ஒரு மிஸ்டேக் விட்டேன் அப்படின்னா அது என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்க, அதாவது கரெக்ஷன் என்ன அப்படிங்கறத தெளிவா நீங்க மெயில் டைப் பண்ணி நீங்க அதுக்குரிய டாக்குமெண்ட் என்னாச்சு பாத்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணி, இந்த தெரியுது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே தெரியும் பாருங்க, இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா மெயில் பண்ணி விட்டுருங்க. ஆனா கரெக்ஷன் வந்து உடனே என்னாச்சு பார்த்தா நமக்கு கிடைக்காது. அது எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் உங்களை கூப்பிடுவாங்க. அதெல்லாம் கூப்பிட்ட பின்னாடி என்னாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைச்சிடும். கிடைச்சிட்டு நீங்க கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி போவீங்க. அந்த டைம் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா, சார் எனக்கு பிடிக்காத காலேஜஸ் நான் கொடுத்துட்டேன் சார், அதை மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. நல்லா நீங்க கவனிச்சுங்க. அதாவது இப்ப நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நினைச்சு நமக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் வந்து 8ஆம் தேதி. இந்த 8ஆம் தேதி முடிஞ்ச பின்னாடி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கவுன்சிலிங் அப்படியே நம்ம உள்ள போகும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட். சரியா? ஒன்னு ஜெனரல் ரேங்க் கிடைக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் கிடைக்கும். சரியா? இந்த ரெண்டு ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி அடுத்துதான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 1க்கு கால் அவுட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஜெனரல் ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, ஓசி கம்யூனிட்டியில ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 30,000 வரைக்கும் வாங்க, பிசி கம்யூனிட்டியில 1ல இருந்து 25,000 ரேங்க் வரைக்கும் வாங்க. அதே மாதிரி நான் சொல்றது ஜெனரல் ரேங்க் சொல்லிட்டு இருக்கேன். இது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். கம்யூனிட்டி ரேங்க் கிடையவே கிடையாது. கம்யூனிட்டி ரேங்க் வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட சீட் அலாட்மெண்ட்டுக்கு. அது வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும். உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது ஜெனரல் ரேங்க். சரியா? அப்ப ஒரு 35,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு ஒரு 25 அவங்களுக்கு தேவையான மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிடுவாங்க. சரியா? கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா எங்கேயுமே நீங்க போக வேணாம், ஆன்லைன்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க. ஏற்கனவே ஒரு டவுட் கேட்டிருந்தீங்கல்ல, சார் நான் எனக்கு பிடிக்காத காலேஜ்லாம் எனக்கு ஒரு நெட் சென்டர்ல நான் கொடுத்தேன், போட்டு விட்டுட்டா சார், அது என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கல்ல. ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் சொல்லி கூப்பிடுறாங்களோ அந்த டைம் நீங்க இந்த காலேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. அந்த டைம் உங்களோட சாய்ஸ் ஸ்பெல்லிங் நீங்க என்ன பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அடுத்தடுத்து நீங்க என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து இதுதான். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி தான் நமக்கு அடுத்த விஷயங்கள்லாம் நம்ம உள்ளே போக முடியும். யாருக்கு வந்து காலேஜ் கிடைக்கும், யாருக்கு வந்து காலேஜ் கிடைக்காது, இந்த மாதிரி அப்டேட். சரியா? அதனால இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். அப்படி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாம அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த வீடியோ பெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.